Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராஜேஷ்குமாரின் அதிகாலை பறவைகள் அத்தியாயம் 7. மாலை 6 மணி. அடையார் பார்க் ரெஸ்டாரண்ட். அப்புறம் என்றான் கிருஷ்ணா வாய்க்குள் ஜாமில் தோய்த்த கட்லெட். எதிரே உட்கார்ந்து காப்பிக்காக காத்திருந்த ஜீவா நீளமாய் பெருமூச்சொன்றை விட்டு விட்டு சொன்னான். வினயக்கிட்ட உன்னோட கணவர் உங்ககிட்ட அன்பாக இருந்தார்னா நான் கேட்டதுமே அவள் சப்கான்ஷியஸ் மென்டலிருந்து கலைஞ்சிட்டான். அப்படி கலைஞ்சது தப்புன்னு சொல்கிறியா? சப்கான்ஷியஸ் மென்டலிருந்து அப்படி கலையிறவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல பிரியப்படலைன்னு அர்த்தம், அல்லது எதையோ தீவிரமாக மூடி மறைக்க நினச்சிருக்காங்கன்னு அர்த்தம். ஜீவா, நீ பண்ணுற காரியங்களை பார்த்தா எனக்கு ஒரு பழமொழி ஞாபகத்துக்கு வர்றதை தடுக்க முடியல. என்ன, வேலியில் போகிற ஓனானை எடுத்து காதுக்குள்ளே விட்டுக்கிட்டு குத்துதே கொடையுதேன்னு சொன்னானா ஒருத்தன், உன்னை துச்சமாக மறந்துட்டு போய் வேறு எவனையோ கட்டிக்கிட்ட வினையாவை நீ கூட்டிக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறத பார்க்கும்போது அந்த பழமொழி தான் என் ஞாபகத்துக்கு வருது. விரையாவை நான் இப்போது என்னோடய பழைய காதலியை பார்க்கல, அவளை ஒரு பேஷண்ட்டை தான் பார்க்குறேன். நீ அந்த கோணத்தில் அவளை பார்த்துருந்தாலும் வேறு ஏதாவது ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலில் அவளை அட்மிட் பண்ணி வேறு டாக்டர் மூலமாக ட்ரீட்மெண்ட் கொடுத்து குணப்படுத்த முயற்சி பண்ணிடலாம். ஒரு மென்டல் பேஷண்ட்டுக்கும் சாதாரண பேஷண்ட்டுக்கும் ட்ரீட்மெண்ட் தர்றதில் எத்தனையோ வித்தியாசம் இருக்குது கிருஷ்ணா. ஒரு சாதாரண பேஷண்ட்டுக்கு உடம்பை பார்த்தா போதும், ஆனால் மென்டல் பேஷண்ட்டுக்கு அப்படி இல்லை, அது மனசை பார்க்க வேண்டிய கேஸு. மற்ற டாக்டர்களை காட்டிலும் வினயாவோட மனசு எனக்கு நல்லாவே தெரியும். வினயாவை குணப்படுத்த முடியும்னு நீ நினைக்கிறையா? 100%. பூமாவுக்கும் உனக்கும் நடக்க இருந்த கல்யாணம் நின்று போனதில் உங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ வருத்தம் தெரியுமா? அந்த கல்யாணம் நின்று போனதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லை. ஊரில் வேறு பொண்ணாக கிடைக்காது. இருந்தாலும் என்று ஏதோ பேச முயன்ற கிருஷ்ணா சட்டன் முகம் மலர்ந்தான். ஆயுசு 100. யாருக்கு? அங்கே பாரு. கிருஷ்ணா கண்காட்டிய பக்கம் தலையை திருப்பினான். ஜீவா. பூமா உள்ளே வந்து கொண்டிருந்தால் ஜீவா சட்டென்று பார்வையை திருப்பி தலை குனிந்து கொண்டான். கிருஷ்ணா கூப்பிட்டான். ஜீவா, நான் பூமா கிட்ட பேசட்டுமா? எதுக்கு? சும்மா ஒரு ஃபார்மல். அதெல்லாம் வேண்டாம், பார்த்தும் பார்க்காத மாதிரி நீ சாப்பிடு. பூமா உன்னையும் என்னையும் பார்த்துட்டாடா. பார்த்துட்டு போகிறா. போச்சுடா. என்ன, நம்ம டேபிளை நோக்கி வர்றா. ஜீவாவும் கிருஷ்ணாவும் உட்கார்ந்திருந்த டேபிளை நோக்கி வந்த பூமா அருகே வந்ததும் ஜீவாவை தயக்கமாக ஏறிட்டாள். குட் ஈவினிங். எங்கோ பார்த்தபடி தலையாட்டினான். உங்ககிட்ட ஒரு 2 நிமிஷம் தனியாக பேசணும். ஜீவா நிமிர்ந்தான். இது என்ன பேச வேண்டியிருக்கு? எல்லாத்தையும் தான் பேசிட்டியே. இனிமே தான் பேச வேண்டியிருக்கு. சாரி, நான் கேட்க தயாராக. ப்ளீஸ் 2 நிமிஷம். கிருஷ்ணா எழுந்து கொண்டார். ஜீவா, மிஸ் பூமா ஏதோ பேசணும்னு விரும்பி வந்திருக்காங்க, நீங்கள் அவங்கள அவாய்ட் பண்ணுறது சரியில்லை. கிருஷ்ணா, நீ உட்கார்றா. நான் ஒரு 10 நிமிஷம் லானில் இருக்கேன், நீங்கள் பூமா கிட்ட பேசுங்க. அவன் எழுந்து போக காலியான நாற்காலியில் பூமா உட்கார்ந்தான். உங்கள் ஃப்ரெண்டு ஒரு ஜென்டில்மேன். அந்த ஒரு காரணத்தால் தான் அவன் எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கான். நீ சொல்ல வந்த விஷயத்தை சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். பூமா மேஜையின் மீது தன் 2 கைகளையும் ஊன்றிக்கொண்டு ஜீவாவையே பார்த்தான். சாரியா? எதுக்கு சாரி? உங்கள் மனசை புரிஞ்சிக்காமல் வினயாவுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற விஷயத்தில் ரொம்ப இன்டீசெண்டாக நடந்துக்கிட்டேன். அடட, இந்த ஞானம் எந்த போதி மரத்துலேருந்து கீழே கிடச்சிது? உங்கள் கோபம் எனக்கு புரியுது. உங்களை புரிஞ்சுக்கிறதுக்காக நான் எந்த போதி மரத்துக்கு கீழே போய் உட்காரல. தூக்கம் வராத 2-3 ராத்திரிகளில் யோசித்து பார்த்தேன். ஆஸ் அ டாக்டர், வினயாவுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து அவளை குணப்படுத்துறதுல தப்பே இல்லைன்னு எனக்கு மனசுக்கு பட்டுது. உன் மனசுக்கு மட்டும் பட்டால் போதுமா? உன்னோட அப்பா அம்மாவுக்கும் பட வேண்டாமா? அவங்களையும் பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டேன். ஜீவாவின் உதட்டில் புன்னகை வந்து கொண்டு உட்கார்ந்தது. உன் மனசு இப்படி மாறும் நான் நினச்சி கூட பார்க்கல. இந்த கல்யாணம் நின்று போனதில் அம்மாவுக்கு தான் நிறைய வருத்தம் இருந்தது. ஏன் உங்களுக்கு இருக்கலையா? எனக்கும் இருந்தது, ஆனால் அந்த வருத்தத்தோட பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மி. வினயாவுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து அவளை குணப்படுத்துவது தான் எனக்கு முக்கியமாக பட்டுது. வினயா இப்போ எப்படி இருக்காங்க? நிலைமையில் இந்த மாறுதலும் இல்லை, நிறைய தெரப்பிகளை யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். வினயாவுக்கு குணமாயிடுமா? எனக்கு நம்பிக்கை இருக்குது. வினயாவை எனக்கு பார்க்கணும். நாளைக்கு காலையில் 10 மணிக்கு வா, அவளுக்கு தரப்போகிற ட்ரீட்மெண்ட்டையும் பார்க்கலாம். என்ன, பேசி முடிச்சாச்சா? கேட்டுக்கொண்டே அவர்களை நெருங்கினான் கிருஷ்ணா. வா. பக்கத்தில் இருந்த காலி நாற்காலியை காட்டிய ஜீவா கிருஷ்ணாவை பார்த்து புன்னகைத்தான். பூமா பேச வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? கிருஷ்ணா சிரித்தான். எனக்கு தெரியும். என்னது, உனக்கு தெரியுமா? தெரியும், சொல்லு பார்க்கலாம். வினயா விஷயத்தில் பூமா கன்வின்ஸ் ஆகிட்டாங்க. உனக்கும் பூமாவுக்கும் கல்யாணம் நடக்க எந்த தடையும் இல்லை. am I correct? என்னடா ஒட்டு கேட்டியா? நோ. பின்ன உனக்கு எப்படி தெரியும்? என்னங்க, பூமா உங்கள் உட்பிக்கு உண்மையை சொல்லிடலாமா? பூமா புன்னகைத்தான். என்னடா உண்மை? கிருஷ்ணா ஜீவாவை பார்த்து கண்ணை சிமிட்டி சிரித்தான்.
இன்றைக்கி மத்தியானம் 3 மணிக்கு பூமா என்னோடய ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி வினயா விஷயத்தில் நானும் தன் ஃபாதர் மதரும் கன்வின்ஸ் ஆகிட்டதாகவும் உங்கள்கிட்ட பேச விரும்புகிறதாகவும் சொன்னாங்க. சரி, சாயந்தரம் 6 மணிக்கு அடையார் பார்க் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க, ஜீவாவும் நானும் அங்கே தான் இருப்பேன்னு சொன்னேன். ஜீவா கிருஷ்ணாவை செல்லமாக முறைத்தான். பாவி, இந்த பாவிக்கு ஸ்வீட் வாங்கி கொடுறா. மறுநாள் காலை 10:30 மணி. மென்டல் ஹோமில் வினயா இருந்த அறைக்குள் நுழைந்தார்கள் ஜீவாவும் பூமாவும். வினயா கையில் ஒரு துண்டு சாக் பீஸை வைத்துக்கொண்டு பெயிண்ட் அடித்த சுவரில் கிறுக்கி கொண்டிருந்தால். குச்சியாய் பொம்மைகள், முகத்தில் முழங்கையிலும் சாக் பீஸ் தூள் தீட்டலாய் தெரிய உதட்டை குழந்தைத்தனமாய் பிதுக்கி கொண்டு கிறுக்கியபடி தெரிந்த வினயா இருவரையும் கண்டுகொள்வதில்லை. ஜீவா பக்கத்தில் போய் கூப்பிட்டான். வினயா. அவள் கவனம் முழுவதும் வரைவதிலேயே இருந்தது. ஜீவா அவளுடைய தோளில் மெல்ல கையை வைத்தான். வினயா. கவனம் கலைந்த வினயா ஜீவாவை ஒரு வினாடி பார்த்துவிட்டு மறுபடியும் கிறுக்க ஆரம்பித்தாள். பூமா ஜீவாவின் காது அருகே கிசுகிசுத்தாள். நான் பேசி பார்க்கட்டுமா? பேசு. பூமா வினயாவுக்கு பக்கத்தில் வந்தாள். அவள் கிறுக்கியிருந்த குச்சி பொம்மையை காட்டி கேட்டாள். இது யாரு? குட்டி பாப்பா சொன்ன வினயா கிறுக்குவதை நிறுத்திவிட்டு பூமாவை ஒரு புது பார்வை பார்த்தாள். ஜீவாவிடம் திரும்பினாள். அங்கிள், இது யாரு? தெரியலையா? ஆண்டி. வினயாவின் கவனம் சட்டென்று பூமாவின் கொண்டையில் இருந்த மஞ்சள் ரோஜாவுக்கு போயிட்டு, ஹாய் பூ, உனக்கு வேணுமா? பூமா கேட்டுக்கொண்டே கொண்டையில் இருந்த ரோஜாவை எடுத்து நீட்டினாள். வினயா அந்த பூவை வாங்கி வாசனை பார்த்து கொண்டு இருக்கும்போதே அறைக்குள் அந்த நர்ஸ் நுழைந்தாள். டாக்டர். ஜீவா திரும்ப. என்ன சிஸ்டர்? உங்களை ஒருத்தர் பார்க்குறதுக்காக வந்திருக்காரு. யார்? பேர் கெம்பண்ணா என்ன சொன்னார். பேஷண்ட்டை கூட்டிகிட்டு வந்திருக்காரா? இல்லை, அவர் மட்டும்தான் வந்திருக்காரு. என்ன விஷயம்னு கேட்டியா? கேட்டேன், உங்களை பர்சனலாக பார்க்கணுன்னு சொன்னார். ஜீவா பூமாவிடம் திரும்பினார். பூமா, நீ வினயாகிட்ட பேசுகிறதுக்கு ஏற்ற மாதிரி பேசிட்டு இப்போ வந்துடுறேன். பூமா தலையாட்ட ஜீவா அறைக்கு வெளியே வந்து விராந்தாவில் நடக்க ஆரம்பித்தார். கெம்பண்ணா யார் இது? யோசித்து நடைபோட்டு தன்னுடைய அறைக்குள் நுழைய நாற்காலில் உட்கார்ந்திருந்த அந்த நபர் எழுந்தார். நடுத்தர வயது, ஒட்ட வெட்டிய நரை கிராப்போடு கூடிய சதை பிடிப்பான முகம், மீசை வளர்ப்பில் ஸ்ரத்தை காட்டி அதை கவனமாக பராமரித்திருந்தார். வெள்ளை ஷர்ட், வெள்ளை பேண்ட். ஐ எம் கெம்பண்ணா. கைகுலுக்கினார். ப்ளீஸ் பி சீட்டட். ஜீவா நாற்காலியை காட்டிவிட்டு தானும் உட்கார்ந்தான். அவர் உட்கார்ந்ததும் கேட்டார். என்ன விஷயமா பார்க்க? ஜீவா கேட்டுக்கொண்டிருக்கும்போது கெம்பண்ணா தன் உத்தியோக அட்டையை எடுத்து காட்டியபடி சொன்னார். நான் பெங்களூரில் இருக்கிற கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்டு ஒரு கேஸ் விஷயமாக உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் டாக்டர். கேஸா? எஸ், மர்டர் கேஸ். வினயாங்கிற மனநோயாளி பெண் இங்கே தானே அட்மிட் ஆகியிருக்காங்க. கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த கெம்பண்ணா கேட்டதும் ஜீவாஸ் லேசாக திகைத்து தள்ளிட்டு, எஸ், அந்த பெண்ணை கொஞ்சம் பார்க்கணும். எதுக்கு? அந்த பெண்ணோட கணவர் கொலை செய்யப்பட்டது குறித்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இப்போ பல சந்தேகங்கள் கிளம்பியிருக்கு. என்ன சந்தேகம்? வினயாவோட ஹஸ்பண்ட் குமார் ஒரு தொழிற்சங்கத்து யூனியன் லீடர். அவரை போட்டி யூனியன் சங்கத்தை சேர்ந்தவங்க கொலை பண்ணிட்டதாய் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் இருக்குது. அதன்படி அந்த கொலை சம்பந்தமாக 8 பேரை கைது பண்ணி கேஸை கோர்ட்டுக்கு கொண்டு போனோம். 2 வருஷமாக நடந்த கேஸ் போன வாரம் தீர்ப்பு வந்தது. என்ன தீர்ப்பு? குற்றவாளிகளாக கைது செய்யப்பட்ட கோர்ட்டில் நிறுத்தப்பட்டிருந்த அந்த 8 பேரும் நிரபராதின்னு கோர்ட்டில் தீர்ப்பாயிருக்கு. அது மட்டுமல்ல, தீர்ப்பு சொன்ன ஜட்ஜ் இன்னொரு கருத்தையும் சொல்லியிருக்காரு. என்ன? போலீஸார் குமாரின் கொலைக்கு காரணமான உண்மையான குற்றவாளியை விட்டுவிட்டு நிரபராதிகளை கைது செய்திருப்பதாகவும் இனியாவது உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க முயற்சி எடுக்கும்படியாகவும் தீர்ப்பில் சொல்லியிருக்காரு. சரி, போலீஸ் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க முயற்சிகளை எடுத்துக்க வேண்டித்தானே? அந்த முயற்சிக்கு முதல் படியாக தான் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து இங்கே வந்திருக்கேன். நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல சார். வினயாவை விசாரணை பண்ணேன்னா? ஜீவா புன்னகைத்தான். வினயா இப்போ ஒரு போலீஸ் விசாரணை மேற்கொள்ளக்கூடிய நிலைமையில் இல்லை. நீங்கள் கேட்குறது எந்த கேள்வியும் அவளால் புரிஞ்சிக்க முடியாது. அது எனக்கு தெரியும் டாக்டர். வினயா கிட்ட நான் இப்போது பண்ண போகிறது வெறும் விஷுவல் என்கொயரி மட்டும்தான். விஷுவல் என்கொயரியா? எஸ். சொன்ன கெம்பண்ணா தன் கையோடு கொண்டு வந்திருந்த அந்த ஆல்பத்தை எடுத்தார். வினயாவோட கணவர் குமாரை கொலை செய்ததாக சந்தேகப்படுற நபர்களோட ஃபோட்டோக்கள் இந்த ஆல்பத்தில் இருக்குது. குமார் கொலையுன்றதை நேரில் பார்த்த ஒரே சாட்சி வினயா தான். சந்தேகத்தின் அடிப்படையில் 8 பேரை கைது பண்ணி கோர்ட்டுக்கு கொண்டு போனோம். ஆனால் குற்றம் அவங்க மேலே ருசுவாகலை. அவங்க குற்றவாளிகள் இல்லைன்னு கோர்ட் தீர்ப்பு கொடுத்த பின்னாடி தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. உண்மையான குற்றவாளிகள் யாருன்னு வினயாவுக்கு தெரிஞ்சிருக்கலாம். எங்கள் சந்தேக லிஸ்ட்டில் இருக்கிற இன்னும் சில பேரை ட்ரேஸ் பண்ணி ஆல்பமாக கொண்டு வந்திருக்கேன். இந்த ஆல்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஃபோட்டோவையும் வினயாவுக்கு நான் காட்ட போகிறேன். ஃபோட்டோவில் இருக்கிற ஏதாவது ஒரு ஆளை பார்த்ததும்
அவள் முகத்தில் நிச்சயமாக ஒரு மாறுதல் நிகழும். அந்த மாறுதல் எங்களுக்கு போதும். குமார் கொலை கேஸில் ஒரு ஆள் எங்கள் கையில் மாட்டினா போதும், அவன் வாயிலிருந்து மற்றவங்க பேரை வரவழைச்சிருவோம். ஆல்பத்தில் மொத்தம் எத்தனை ஃபோட்டோ இருக்குது? 61 ஃபோட்டோ. ஆல்பத்தை நான் பார்க்கலாமா? கெம்பண்ணா ஆல்பத்தை நீட்ட ஜீவா அதை வாங்கி முதல் பக்கத்தை புரட்டினான். துணி இல்லாத உடம்பில் வெட்டுக்காயங்களோடு திறந்த வாய் திறந்த கண்களோடு அந்த இளைஞன் மல்லாந்து கிடந்தான். இடுப்பில் மட்டும் துணி இருந்தது. இவன் வினயாவோட ஹஸ்பண்ட் குமார். குமாரோட நேச்சர் அப்படி மொரட்டு சபாவம். தொழிற்சங்கத்துக்கு லீடராக இருந்தாலும் கம்பெனி முதலாளிகளுக்கு ரொம்ப விசுவாசமாக இருந்திருக்கான். அப்படி அவன் விசுவாசமாக இருந்து யூனியன் லேபர்ஸ்க்கு சில பேருக்கு பிடிக்கல. சமயம் பார்த்து வெட்டி சாய்ச்சிட்டாங்க. ஜீவா பக்கங்களை புரட்டினான். ஒவ்வொரு பக்கத்திலும் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ. க்ளோஸ்அப்பில் பரட்டை தலையோடு இளைஞர்கள் கேமராவை நேர்பார்வை பார்த்திருக்கிறார்கள். ஆல்பத்தை மூடினான் ஜீவா. மிஸ்டர் கெம்பனா, தன்னோட கணவரை கொலை பண்ண ஆட்களை வினயா ஞாபகம் வச்சிருப்பான்னு நினைக்கிறீங்களா? ஏதாவது பொறி தட்டலாமே. எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. பார்க்கலாம், இது ஒரு முயற்சி தானே. ஜீவா மேஜை மேலிருந்த அந்த அழைப்பு மணியை தட்ட ஒரு நர்ஸ் எட்டி பார்த்தான். எஸ் டாக்டர். வினயாவை இந்த ரூமுக்கு கூட்டிகிட்டு வாங்க சிஸ்டர். தொடரும்.